கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கும் நாளில் கூட தவக்காலம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் பல விமர்சனங்களும் கொண்டு தான் இருக்கும். திருச்சபையார் கத்தோலிக்கர்களை பார்த்து ஒரு விமர்சனம் செய்வார்கள், கத்தோலிக்கர்கள் திருச்சபையாரை பார்த்து ஒரு விமர்சனம் செய்வார்கள். ஆனால் பிரியமானவர்கள, இந்த தவக்காலத்தில், அதாவது இந்த உபவாச இந்த நாட்களில், கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூன்ற இந்த நாட்களில், இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆழத்தை ஒரு கவிதையை வாசிக்கணுன்றது, அந்த கவிதையிலிருந்தே நாம் சில காரியங்களை சிந்திக்க வேண்டியது அவசியம். தவக்காலம் நிகழ்ந்து போன துயரத்தின் ஒப்பாரி காலம் அல்ல. மறுபடியும் வாசிக்கிறேன். தவக்காலம் நிகழ்ந்து போன துயரத்தின் ஒப்பாரி காலம் அல்ல, நிகழ வேண்டிய நிலைவாழ்வின் கல்வாரி காலம் இது. நிகழ வேண்டிய நிலைவாழ்வின் கல்வாரி காலம் இது. இயேசுவின் சிலுவை பலுவை நினைத்து புலம்பும் காலம் அல்ல, நம் பாவத்தின் பலுவை நினைத்து திரும்பும் காலம். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆழமான வரிகளை எழுதியிருக்கிறார் பாருங்கள். இந்த சகோதரர் சேவியர் என்பவர் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். உண்மையாலுமே சிந்தித்து பார்க்கணும். அது கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்த்தடாக்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் யூதர்களாக இருந்தாலும் சரி, பல டினாமினேஷன் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சிலுவை தான். இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தான். எல்லோருக்கும் ரட்சிப்பு ஒன்று தான். ஆனால் இதை நினைவு கூறும் பொழுது இதில் இருக்கிற ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, அவருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம்? சொல்லலாம் பிரதர், சிலுவை மூலம் ரட்சிப்பு பிரதர், சிலுவை மூலம் நமக்கு மீட்பு பிரதர். அப்போ அந்த சிலுவையின் மூலம் ரட்சிப்பு, மீட்பு நம்முடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தை, எந்த அடையாளத்தை கொண்டு வந்தது? ஒரு கட்டுரை ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறேன். நம்முடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு ஒரு கட்டுரை ஒரு நாட்கள் அதை பேசுகிறேன். அப்போ சிலுவையினுடைய பலுவை குறித்து நம்ம யோசிக்கிறோம். பாருங்கள், இந்த கிறிஸ்துவனுடைய மரண நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து தியானிப்பார்கள். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய ஆணி, எவ்வளோ பெரிய ஆழமான ஆணி, அவருடைய அந்த அடித்த அந்த சாட்டையினுடைய அளவு எண், இதெல்லாம் குறித்து நம்ம பேசுவோம், தியானிப்போம், ஆராய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் பிரியமானவர்களே, இதை குறித்து தியானிக்கிற நீங்கள் நானும், இதை குறித்து சிந்திக்கிற நீங்கள் நானும், இதை குறித்து அழுகின்ற நீங்கள் நானும், இதெல்லாம் எதற்காக என்பதை யோசித்தோமா? நம்மளுடைய பாவ பலு. இந்த பாவ பலுவிலேருந்து நாம் திரும்பணும். இந்த பாவ அக்கிரமத்திலேருந்து நாம் திரும்பணும். பாவ இச்சையிலேருந்து நாம் திரும்பணும். இதுக்கு தான் இவ்வளவும் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அப்போ தவக்காலத்தினுடைய நோக்கம் என்ன? சிலுவை குறித்து தியானித்து விட்டு போவது மாத்திரமல்ல தவக்காலத்தின் நோக்கம். பிரியமானவர்களே, சிலுவை பலுவை குறித்து தியானித்து விட்டு போவது மாத்திரம் தவக்காலம் அல்ல. இல்லை சிகப்பு ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு போவது மாத்திரம் தவக்காலத்தின் நோக்கம் அல்ல. இல்லை முட்டி போட்டே அந்த சிலுவை பாதையை நாம் கொண்டாடுவது, அனுபவிப்பது, கண்ணீர் விடுவது, அது மாத்திரமே தவகாலத்தின் நோக்கம் அல்ல. எனக்கு ஞாபகத்து கத்தோலிக்கில் இருக்கும்போது அந்த சிலுவை பாதைக்கு அப்படியே முட்டி போட்டுனே போவான். அப்படியே முட்டி போட்டு 3 தடவை சுற்றுவேன். அந்த அளவுக்கு என் சரீரத்தை ஒடுக்குவேன் நான் கத்தோலிக்கத்தில் இருக்கும்பொழுது. உணர்ந்து செஞ்சேனா? அதான் பெரிய கேள்வி. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நீங்கள் நானும், கத்தோலிக்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் நானும் உணர்ந்துக்கிறோமா? சிலுவை குறித்த அந்த உணர்வுதா? ஐயோ, இந்த பாவத்திற்காகத்தானே என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு பலுவை, இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை, இப்படிப்பட்ட ஒரு வேதனை என் தேவன் அனுபவித்தார் அப்படி என்ற அந்த வேதனை, அந்த உணர்வு நம்மை குத்துகிறதா? உணர்வடைகிறோமா? திருந்துகிறோமா? எனவே மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன் பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை பலுவை நினைத்து புலம்பும் காலம் அல்ல. அப்போ இது குறித்து அப்படியே புலம்பி அழுது அப்படியே நாம் கண்ணீர் விடுவது மாத்திரமல்ல, அந்த காலம் அல்ல இது. பாவத்திலேருந்து விடுதலை அடைய வேண்டிய காலம், பாவத்திலேருந்து மனம் திரும்ப வேண்டிய காலம். என் மனசாட்சிக்கு தெரியும் எதெல்லாம் பாவம் என்று என் தேவன் எனக்கு உணர்த்துகிறார் என்று. சொல்ல நான் பைபிள் படிக்கல பிரதர், எனக்கு பைபிளே தெரியாது பிரதர். உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் பாவம்னு, பைபிள்லாம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் பாவம்னு, பைபிள் இதெல்லாம் பாவம்னு சொல்லுதா அப்படின்னு பல கேள்விகள் கேட்பார்கள்.
ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சிக்கு நன்றாக எது எதெல்லாம் பாவம் என்று நன்றாக தெரியும். பாவத்தை குறித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிறப்பிலே இருக்கிறது பாவம். மனிதன் பாவத்தோடு தான் பிறக்கிறான். அந்த பாவத்தை மறைப்பதும் அந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதும் எப்படி பொய் பேசுவதும் யாருக்கும் சொல்லிக் கொடுத்தவில்லை. அது வளரும்போதே அதுவும் சேர்ந்து வளர்கிறது. பிறந்த மனிதனிடத்தில் பாவமும் சேர்ந்து வளர்கிறது, பொய்யும் சேர்ந்து வளர்கிறது, திருடும் சேர்ந்து வளர்கிறது, இச்சையும் சேர்ந்து வளர்கிறது, விபச்சாரம் சேர்ந்து வளர்கிறது. இந்த சமூகத்தோடு பாவம் சுற்றி கொண்டிருக்கிறது, மனிதனோடு பாவம் சுற்றி கொண்டிருக்கிறது, மனிதனோடு பாவம் பிறக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் மனிதனிடத்தில் பாவம், தாயினத்தில் பிறந்த மனிதன் பாவமான மனிதன், தேவனை தேடுகிறவன் ஒருவனுமில்லை, எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று பைபிள் தெளிவாய் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, சிலுவையை கண்டு கண்ணீர் விட்டு மார்பில் அடித்து அழுது புலம்பி உபவாசம் இருக்கிற காலம் அல்ல இது. அப்படி இருந்தாலும் உண்மையான உணர்வோடு பாவத்தை உணர்ந்து மார்பில் அடித்து என் மேல் கிருபையாயிரும் பாவியாகிய மனிதன் நான், என்னை மனந்திருப்பும் ஆண்டவர், உண்மையாய் நான் திரும்புகிறேன் என்று மார்பில் அடித்து மனம் திரும்ப வேண்டிய காலம் இதுதான். உண்மையான தவக்காலம். மரணத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறுகிற காலம் என்பதை உணர்ந்து மனம் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தருக்காக வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய சிலுவை குறித்து தியானிக்கிற நாங்கள், உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாங்கள், எங்களுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து பாவ பலுவை, பாவ உணர்வை எங்களுக்குள்ளே கொடுத்து அதிலிருந்து விடுதலையாக அனைத்து பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய உண்மையாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரும் பக்கமாய் திருப்பிக் கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் பாவ விடுதலையோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.